அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة. وقال الله تعالى أيضا ألا بذكر الله تطمئن القلوب. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم إن العبد لا يعمل فيما يرى الناس عمل أهل الجنة وإنه لمن أهل النار ويعمل فيما يرى الناس عمل أهل النار وهو من أهل الجنة وإنما الأعمال بخواتيمها. وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنة يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவினர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்வில் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று குழும வைத்த அந்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை நெறி தவறாமல் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மீதும் வல்ல நாயினின் வற்றா பெருங்கரணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த வாராந்திர சொற்பொழிவில் இன்றைய வாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு சமீப காலங்களாக சமீபத்திய 2 வாரங்களுக்கு முன்பாக பத்திரிகைகளிலும் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட திரையுலகை சார்ந்த யுவன் சங்கர் ராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் நான் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றேன் என்று ஓப்பனாக வெளிப்படையாக அவர் இஸ்லாத்தை பின்பற்றியதை தெரிவித்த பொழுது பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஏராளமான நபர்கள் வரவேற்றும் விமர்சித்தும் கருத்துக்களை தெரிவித்ததை நாம் பார்க்க முடிந்தது. இப்படி பிரபலியமானவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது இப்படிப்பட்ட விமர்சனங்களும் வரவேற்கக்கூடியதுதான். ஏனென்று சொன்னால் சாதாரண ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது அது யாருக்குமே தெரியாது. ஒரு முருகன் அப்துல்லாவும் மாறுறாரு. அன்றாட நம்முடைய உணர்வு பத்திரிகைகளை நீங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தெரியும்.
இஸ்லாத்தை நோக்கி சாரையாக மக்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனா அதெல்லாம் ஒரு பெருசா ஒன்றும் யாருக்குமே தெரியாது. ஒரு பிரபலியமாக இருக்கக்கூடியவர், மக்களுக்கு நன்கு பரிச்சயப்பட்டவர் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது அவர் இஸ்லாத்தை வந்ததற்காக வேண்டி சில நபர்கள் விமர்சனம் செய்வார்கள். அதே போல் இஸ்லாத்தை வந்ததற்காண்டி இஸ்லாமிய சகோதரர்கள் பெருமிதம் கொள்வதை நாம் என்ன செய்தோம், பார்க்க முடிகின்றது, பார்த்தும் கொண்டுதான் இருக்கின்றோம். இது இன்று நேற்று அல்ல. அன்றைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாத்தை தழுவிய பிரபலங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி வரக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் யுவன் சங்கர் ராஜ் என்ற ஒரு இசையமைப்பாளர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர் இஸ்லாத்தை தழுவியது பிற சகோதரர்களுக்கு ஆச்சரியமாக தெரிந்தாலும் அந்த ஆச்சரியத்திற்குரிய காரணத்தையும் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு துறை இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த சினிமா துறைதான். கூத்தாடிகளின் கூடாரம் என்று வர்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரைத்துறையிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்ப பின்னணியை ஆராய்ந்து பார்த்தீர் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை தழுவியது நமக்கும் கூட ஒரு ஆச்சரியம்தான். ஏன், அவர் தீவிரமான, அவருடைய தகப்பனார் ஒரு தீவிரமான இந்து பக்தர். அவருடைய குடும்பமே இந்து கடவுள், இந்துவை வணங்கக்கூடிய, இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவர் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது ஏராளமான விமர்சனங்கள் வந்ததை பார்க்கின்றோம். அவர் மக்களுக்கு மத்தியிலே பிரபலியம் அடைவதற்காக வேண்டி ஏஆர் ரஹ்மான் பிரபலியம் அடைந்ததை போல வெளிநாடுகளுக்கு சென்று இசையமைக்க வேண்டும் என்பதற்காண்டி இஸ்லாத்தை தழுவினார் என்று ஒரு கூட்டம் சொல்றதை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டத்தை பார்க்கணும்னு சொன்னா, இஸ்லாத்துல 4 திருமணங்கள் இருக்குது, இந்துவா இருந்தா ஒரு தான் திருமணம் முடிக்க முடியும், இஸ்லாத்தை பின்பற்றினீர் என்று சொன்னால் எத்தனை தான் திருமணம் முடிச்சுக்கலாம், அதனால 3வது திருமணத்துக்கு ஒரு அடி போடுறாரு என்று என்ன செஞ்சாங்க, விமர்சனம் செய்ததை பார்க்கிறோம். இப்படி பிரபலியமானவர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம வாழக்கூடிய காலத்திலே பார்க்கலாம். கேட் ஸ்டீவன்சன் இன்னைக்கு இவர் இசையமைப்பாளராக இருக்கிறாரு. இந்த கேட் ஸ்டீவன்ஸ் என்பவர் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, ராக் இசை பாடக்கூடியவர். பாப் இசைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பாப் இசை பாடக்கூடியவர். இவர் 1980 காலகட்டத்தில் ரொம்ப பிரபலியமா இருந்தார். இன்னைக்கு பாப் இசை உலகத்தினுடைய மன்னன் சொன்னா மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவோம், அவரும் போயிட்டாரு. அதே மாதிரி அன்றைய காலத்தில் யார் இருந்தா, இந்த கேட் ஸ்டீவன்ஸ் என்பவர் இருந்தார். புகழ் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு, கையை நீட்டினால் செய்யக்கூடியதற்கு அத்தனை விதமான சகல வசதிகளும் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்ல, மன நிம்மதி இல்ல. நன்றாக கவனிக்கணும், எல்லாம் இருந்துச்சு. பொருளாதாரம் தான் உலகத்தில் பெருசு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாம் அவருக்கு இருந்துச்சு, எது இல்ல, மன நிம்மதி என்பது அவர்கிட்ட கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அலா பிதிக்ரில்லாஹி, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் சாந்தியடையும் என்று சொல்கின்றான் அல்லவா. அதை போல தேடுறாரு. மன நிம்மதிக்கு எங்க மருந்து இருக்குது, எது மருந்துன்னு சொல்லி தேடுறாரு. தேடியதனுடைய விளைவு யூசுப் இஸ்லாமாக மாறுகின்றார். இன்றைக்கு வரைக்கும் யூசுப் இஸ்லாமாக மாறியதை பார்க்கிறோம். அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன், பணம் புகழோடு இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் அந்த சகோதரர் என்ன செஞ்சார், இன்றளவும் இருக்கக்கூடிய சகோதரர் எப்படி இருந்தாரு, கேட் ஸ்டீவன்சன் என்ற பெயரை மாற்றி யூசுப் இஸ்லாமாக மாறிய சம்பவத்தை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அவர் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுதும் விமர்சனங்கள் வரத்தான் செஞ்சிச்சு. அதே போல இது ஒரு நபர் கிடையாது. அதே போல கேரளா, நம்முடைய இந்திய நாட்டில் கேரளா மாநிலத்தில் பிரபலியமான எழுத்தாளர், எழுத்திற்காக வேண்டி பத்மஸ்ரீ அவார்டு எல்லாம் வாங்கிய ஒரு பெண்மணி கமலா தாஸ் எந்த அளவுக்கு எழுதுனாங்க, இஸ்லாத்தில் கற்பப்பை சுதந்திரம், அதான் அவங்க இஸ்லாத்தை அப்ப தழுவல, கற்பப்பை சுதந்திரத்தை அவர்கள் ஆதரித்து புக் எழுதினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கமலா தாஸ். அது மட்டும் கிடையாது, பெண்கள் பரதம் அணிகிறாங்களா இல்லையா, அதை விமர்சிச்சு எழுதினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கமலாதாஸ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கமலா சுரையாவாக மாறிய சம்பவத்தை பார்க்கிறோம். மாறியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் புர்கா அணிந்தவர்களாகத்தான் அவர்கள் மனிதந்தார்கள். அல்லாஹ் இப்படி கொண்டு வந்தான். இப்படி பிரபலியமானவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது மக்கள்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க, இஸ்லாத்துல அப்படி என்ன இருக்குது. இப்ப யுவன் சங்கர் ராஜா வந்தாங்களா, உடனே பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு,
யுவன் சங்கர் ராஜா மட்டுமல்ல, அவரை பின்தொடர்ந்து சினிமா பிரபலியங்கள்னா இஸ்லாத்தை நோக்கி படையெடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னும் 2 நடிகர்கள் வர தயாராக இருக்கிறாங்க என்று என்ன செய்யறாங்க, எழுதுறத பார்க்கிறோம். இப்படி பிரபலியங்கள் வருகின்ற பொழுது இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்வதும் இஸ்லாத்தை பற்றி பரபரப்பாக பேசப்படுவதும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி பெரியார் தாசன் சமீபத்தில் வஃபாத்தானாங்க. அவர் எப்படி மாறினாங்க, அப்துல்லாவாக மாறிய சம்பவத்தை எல்லாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கைகளை நம்ம விமர்சிக்க வரல, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ளது. அப்படி மாறினாங்களா இல்லையா? மாறுகின்ற பொழுது மக்களுக்கு மத்தியில ஒரு பிரபலியமா என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதே போல முகமது அலி கேசியஸ் கிளையா இருந்தாரு, அவருக்கும் செல்வம் பணம் புகழ் எல்லாம் இருந்துச்சு, யாரும் மதிக்கல. எதற்காண்டி மதிக்கல? ஆளு கருப்பா இருந்தாரு. அப்ப பாக்குறாரு, என்னடா பேரு புகழ் எல்லாம் இருக்குது, எவனும் மதிக்க மாட்டேங்கிறான, உலக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிற யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு. விளைவு என்னாச்சு? முகமது அலியாக அல்லாஹ்வுடைய கிருபையினால மாறினாரு. கடைசியில் அந்த பேரும் புகழ் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப தேடி பார்க்கிறாரு. எப்படி தேடி பார்க்கிறாரு? எங்க போனால் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று தேடி பார்க்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கருத்து அங்கே ஞாபகத்துக்கு அவர் வருது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா அஃலலு லி அரபியின் அலா அஜமியின், எந்த ஒரு அரபிக்கும் அந்நியனை விட எந்த சிறப்பும் கிடையாது. யாருக்கு தான் சிறப்பு? அல்லாஹ்விடத்தில் யார் தக்குவாதாரியாக இருக்கின்றாரோ, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி, உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர் அத்துக்காக்கும், உங்களில் இரையச்சம் உடையவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? அதை படிக்கிறாரு. என்னடா நேரத்துக்கு சிறப்பு இல்ல, இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று படையெடுத்து வர்றதை பார்க்கிறோம். இப்படி பிரபலியங்கள் 1-2 வந்தாலும் கூட அன்றாட நாம இன்னைக்கு உணர்வு பத்திரிகைகளை வாராந்திரம் புரட்டி பார்த்தீர் என்று சொன்னால் அப்துல்லாவாக எத்தனையோ சகோதரர்கள் வர்றாங்க, அப்துல் ரஹ்மானாக எத்தனையோ சகோதரர்கள் வர்றாங்க. இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திலிருந்து நாத்திய கொள்கையிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் அன்றாடம் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படி வருவது மட்டும் சிறப்பல்ல, இஸ்லாத்திற்குள் வர்றாங்க. வர்றது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை மட்டும் பார்ப்பது கிடையாது. நீ இஸ்லாத்துக்கு வந்துட்ட அதனால உனக்கு சிறப்பு இருக்கிறது என்பது கிடையாது. அவர் தன்னுடைய இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் பின்பற்றாரா, அதுதான் முக்கியம். இது இஸ்லாத்திற்கு வருவதற்கு மட்டும் கிடையாது, இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுதான். நாம் இன்று இஸ்லாத்திலே இருக்கின்றோம், ஆனால் இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே இருப்போமா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீங்கள் எந்த ஒரு பயானுக்கு போனாலும், அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மக்கள் கூடுகின்ற இடமா இருந்தாலும் சரிதான், மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், 3 வசனங்களை தெள்ள தெளிவாக மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். அதில் ஒரு வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம், நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? இன்றைக்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நாம் இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புறான். நீ சாகின்ற போது வரைக்கும், உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் யாருக்கு என்ன நிலைமை என்பது யாராலும் யூகிக்க முடியாது. இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாளைக்கு இஸ்லாத்தில் இருப்போமா? மரணிக்கின்ற வரை இஸ்லாத்தில் இருப்போமா? மரணிக்கின்ற வரை இஸ்லாத்தில் தான் இருந்து மரணிப்போமா என்பது யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்து ஒரு திருமறைக்குற ஒரு துஆவை அடிக்கடி கேட்கிறாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நீ நிலைநிற்க செய்வாயாக என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், கடுமையான ஆச்சரியம். என்ன காரணம்? அவர் சஹாபாக்களோட கேட்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்றாங்க? எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் ஆமன்னா பிக்க, நாங்கள் உங்களை ஈமான் கொள்கின்றோம், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ திருமறை குர்ஆனை
அதையும் நாங்கள் என்ன செய்யறோம், ஈமான் கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் தான் எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க அல்லாஹ்விடமிருந்து வந்தது இதுதான், அல்லாஹ் தஆலா இதைத்தான் இறக்கி இருக்கின்றான் என்று எடுத்து நீங்கள் தான் சொல்கின்றீர்கள். நீங்கள் இந்த துஆவை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குதா என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவங்க சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமா இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, இன்னல் குலூப் மனிதருடைய உள்ளங்கள் இருக்குதா இல்லையா, பைன உஸ்பி ஐனி மின் அசாபியில்லாஹ் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. அவன் நாடி விட்டான் என்று சொன்னால் யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடி விட்டான் என்று சொன்னால் அப்படியே புரட்டி விடுவான், அப்படியே மாத்தி விடுவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, கொடுத்து விட்டு ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதியும் காட்டுறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை, அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அடிக்கடி ஓதிக்கொள்வார்கள். ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, லா துஸீ குலூபனா எங்களுடைய உள்ளங்களை நீ திசை திருப்பி விடாதே, பஅத இது ஹதைத்தனா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய உள்ளங்களை நீ திசை திருப்பி விடாதே என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை, திருமறை குர்ஆனை வசனத்தை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று என்ன செய்றாங்க, அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம புகார்ல பார்க்க முடிகின்றது. என்ன காரணம், இன்று இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நாம், நீங்கள் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டிப்படுத்தீர் என்று சொன்னால் எத்தனையோ சஹாபாக்கள் இவர்களெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களா, இவர்கள் இஸ்லாத்தில் இருந்தவர்கள் வழிதவறி சென்று விட்டார்களா என்று எத்தனை சம்பவங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி எத்தனை சஹாபாக்கள் நாளைக்கு மறுமையிலே வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமையிலே வருகின்ற பொழுது கௌசர் அந்த தடாகத்தின் பக்கம் என்ன செய்வாங்க, வந்து நிற்பார்கள். சஹாபாக்கள் கூட்டம் வந்து நிற்கும். அப்போ மலக்குமார்கள் ஒரு சில கூட்டத்தை மட்டும் தடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி அவர்கள் என்னுடைய தோழர்கள், அவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நல்லா தெரியும் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லி அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்வார்களா, ஃபயுகாலு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்வார்களா, இன்னக லா தத்ரி மா அஹதஸு பதக உமக்கு பின்னால் அவர்கள் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாது, புதிய விஷயத்தை மலக்குகள் சொல்லுவாங்க. மலக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்வாங்க, புதிய புதிய விஷயத்தை உருவாக்கினார்கள் என்பது அது மட்டும் கிடையாது. லம் யஸாலு முர்ததீன அலா அல்காபிஹிம் முந்து ஃபாரக்துஹும் நீங்கள் இறந்ததற்கு பின்னால எத்தனையோ சஹாபாக்கள் வழிதவறி போயிட்டாங்க. அதை நாம அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் கூட பார்க்கலாம். ஜகாத் கொடுக்காம எத்தனையோ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, முடிஞ்சிருச்சு. ஜகாத் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு முடிஞ்சு விட்டது, அதற்கு பிறகு ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி எத்தனையோ சஹாபாக்கள் ஜகாத் கொடுக்காமல் அப்படி பிடிச்சு வச்சிருந்த நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய கடிவாள அளவுக்கு ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவரிடத்தில் நான் போர் புரிவேன் என்று என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் வளர்ந்தவர்கள், அவர்கள் சொன்ன செய்தியை நடைமுறைப்படுத்தியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நாடல, இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு நாடல. நாடாதனுடைய விளைவு என்ன, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சம்பவத்தை பார்க்கிறோம். நாளைக்கு மறுமை நாள்ல அந்த கௌசர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதை விட்டு மலக்குமார்கள் தடுத்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாதிரு பில் அமால் நீங்கள் செயல்களை விரைவாக செய்யுங்கள், பிந்தி போடாதீங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படித்தானே இருக்குது. தொழுகையெல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேல இப்ப மேவா தொழ முடியும், நம்ம இருக்கத்தானே வரோம், மெதுவா தொழுது கொள்ளலாம், அதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அட விரைவாக செய்யுங்க. என்ன காரணம், யுஸ்பிஹுர் ரஜுல் மூமினன் ஒரு மூமின் காலையிலே மூமினாக இருப்பான், ஒரு மனிதன் காலையிலே மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா
மாலையில என்ன செஞ்சிருவான், காஃபிரா போயிருவான். வயும்சி மூமினன், மாலையிலே மூமினா இருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரா, காலையில காஃபிரா போயிருவான் என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நினைச்சா அப்படி மாத்திடுவான். ஒழுங்கா ஸ்டடியா தான் இருப்பான், இஸ்லாத்தில் எல்லாம் செய்வான். சின்ன குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம் வரும். அல்லாஹ் தஆலா அவனுக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுத்து பார்ப்பான். அப்ப அவன் எப்படி இருக்கணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு இருக்கணும். மனம் வெதும்பி போய் தவறான பாதைக்கு போறதை பார்க்கிறோம். தண்ணி அடிச்சு கொண்டு செய்யறோம், தன்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சதை பார்க்கிறோம். மனைவி செத்து போயிட்டான்னு சொல்லி பொம்பளை இருந்தாலே ஓடுறவங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்லாத்தில் இருந்து நம்ம இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாலே எத்தனையோ சகோதரர்கள் உதாரணமா சொல்லலாம். ஏகத்துவத்தினுடைய பிடிப்பு என்று சொல்லக்கூடியவர்கள்லாம், அப்படி ஏகத்துவத்தை உணர்ச்சி வசமாக உரை நிகழ்த்திய சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு தர்காக்களுக்கு முன்னால் கை எழுப்பி துவா கேட்ட சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு டிவியில பார்க்கத்தானே செய்யறோம், மௌலூத் ஓதுறத பார்க்கத்தானே செய்யறோம். அட இவரா மாறிட்டாரு, கேட்கிறோமா இல்லையா, பார்க்கிறோமா இல்லையா? ஒன்னு ரெண்டு இல்ல, 1000 சகோதரர்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் சஹாபாக்கள் எல்லாம் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில 6493 ஹதீஸா இடம்பெறுது. ரொம்ப ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. போரினுடைய உச்சகட்டத்தில் ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாரு, வாளை எடுத்துக்கொண்டு சஹாபி அவரு வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, லா யதவுலஹும் ஷாத்ததன் வலா ஃபாத்ததன், எந்த ஒரு ஆளையுமே விடல. அந்த சஹாபி, அவர் பேர் குஸ்மான், எந்த ஒரு ஆளையும் எதிரிகள் விடல. வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளுடைய கூட்டத்திற்குள் புகுந்து வீசி கொண்டிருக்கின்றார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை அறிவிக்கக்கூடிய அந்த சாயல் அவர் ரொம்ப வர்ணிக்கிறார். அவரை ஐயன்லுர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபயன்லுர் இலா ஹாதா, அந்த மனிதர் எந்த அளவுக்கு யாரையும் விட்டு வைக்காமல் எங்களிலே கடினமாக போர் புரியக்கூடியவராக இருக்கிறார். வகான மின் அயலமல் முஸ்லிமீன கனான் அன்ஹும், அன்றைய தினத்தில் அவரை போல் போர் புரிந்த எந்த ஒரு நபரையுமே நாங்கள் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு வாளை சுழட்டி கொண்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப எந்த அளவுக்கு பாரு, நம்மளாவது பயந்து பயந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அவரை பாரு, எந்த பயமே இல்லாம உள்ள பூரா தன்னந்தனியா உள்ள புகுந்து வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி என்ன செய்றாங்க, ரொம்ப பெருமிதமா பேசினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபனலர நபியு இலா ரஜுலின், அந்த போர் புரியக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஐயன்னுர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார், நரகவாசிகளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இருந்து என்று சொன்னால் ஃபயன்துர் இலா ஹாதா, இவரை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய படையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்த காரணத்தினால் சஹாபியா இருந்து கொண்டு வாளை ஏந்தி கொண்டு எதிரிகளுடைய படைக்களத்திலே புகுந்து கொண்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து, நீங்கள் நரகவாசிகளை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்து சொன்னா இவரை பார்த்துக் கொள்ளலாம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், சஹல் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஹரஜ மாஹு, அவரை பின்தொடர்ந்து போனாங்க. எந்த அளவுக்கு பின்தொடர்ந்தாங்க, குல்லமா வகஃப, அவர் நின்றார் என்று சொன்னால் வகஃபமாஹு, நானும் அவரோடு நின்றுவேன். என்ன காரணம், அட இவர் இந்த அளவுக்கு போர் புரிகிறாரு, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க இவர் நரகவாசின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னால் அது பொய்யாகாது, அது உண்மையாத்தான் இருக்கும். ஆனால் இவர் இப்படி போர் புரிகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்றது. இதுக்கு என்ன விட, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்விடமிருந்து உள்ள ஒரு செய்தியை தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் இப்படி போர் புரிகிறாரு, அப்ப இதற்கு விட என்ன என்று தேடி பார்ப்பதற்காக வேண்டி அந்த போர்க்களத்தில் போர் புரியாமல் அவரை பின்தொடர்ந்தே போறாங்க. அவர் நின்றார் என்று சொன்னால் இவர் நின்றாங்க. வைதா அஸ்ரா, அவர்கள் விரைந்து சென்றார் என்று சொன்னால் அஸ்ரா மாவு, அவரோடு இவரும் விரைந்து சென்றார்கள். போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இறுதியில் என்னாச்சு தெரியுமா, ஜுரிக ரஜுலன் ஜுர்கன் ஷதீதா, கடுமையான காயம் படுகின்றார். எதிரிகள் என்ன செஞ்சாங்க, அவரை வெட்டிடுறாங்க. வெட்டினார் என்று சொன்னால் கடுமையான காயத்தை அடைகின்றார்கள். ஃபஸ்தைஜலல் மௌத, மௌத் விரைவாக அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில கணங்களில்,
ஒரு சில நிமிடங்களில் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. வலியுடைய வேதனை, வலி வெட்டியதனுடைய வேதனை, கடுமையான வலியின் காரணத்தினால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? பூமியிலே தன்னுடைய வாளை உருவி பூமியிலே நட்டினார். என்ன செஞ்சார்மா? தன்னுடைய இரண்டு மார்பகங்களுக்கு மத்தியில அந்த வாளை வைத்து உடலிலே குத்திக் கொள்கின்றார். உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரிவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த நேரத்தில் வாளை உருவி தன்னுடைய பூமியிலே அந்த வாளை நட்டி மார்புக்கு மத்தியிலே குத்தி என்ன செய்கின்றார்? இறக்கின்றார். சும்மத் ஹாமல் அலா சைஃபிகி ஃபகதல நஃப்ஸஹு, தன்னை தானே குத்தி கொண்டு அங்கே தற்கொலை செய்து கொள்கின்றார். சால் திரும்பி வர்றாங்க. அவரை பார்த்துட்டு அவர் இறந்ததற்கு பின்னால திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, எதற்காண்டி இதை சொன்னீங்க? ஏதாவது ஒரு விஷயம் எதற்காண்டி சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர்களே, நீங்கள் ஒரு நபரை பார்த்து நரகவாசி என்று சொன்னீர்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுச்சு. இவர் எப்படி நரகவாசியா இருப்பாரு? நம்ம கூட இருக்கிறாரு, எதிரிகளை வெட்டி வீழ்த்துறாரு, எப்படி வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு நபர் எப்படி நரகவாசியா இருப்பாருன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தையில ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் அவரை பின்தொடர்ந்து போய் பார்த்தேன். கடைசியில் இந்த மாதிரி என்ன செஞ்சிருச்சு, முடிய ஆகிவிட்டது என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான் லயஅமல ஃபீமா யரன்னாஸ, மக்களுடைய பார்வைக்கு அமல் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் செய்யக்கூடிய செயலை செய்வார். ஒரு மனிதரை பார்க்கிறோம், அவரை பார்த்தீர் என்று சொன்னால் சொர்க்கவாசிகள் என்ன செயலை செய்வார்களோ, தொழுவாரு, நோம்பு நோற்பாரு, இன்ன பிற விஷயங்களை செய்வாரு, எல்லாம் செய்வாரு. ஆனால் வஇன்னஹு லமின் அஹ்லின் நார், அவர் நரகவாசியா இருப்பார். அதே நேரத்தில் வயஅமல ஃபீமா யரன்னாஸ அமல் அஹ்லின் நார், ஒரு மனிதர் நரகவாசியருடைய செயலை செய்வார். கடைசியில் நீங்கள் பார்த்தீர் என்று சொன்னால் வஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசியாக மாறி போய்விடுவார் என்று சொல்லிவிட்டு, வஇன்னமல் அமால், செயல்கள் பிஹவாதீமிஹா, செயல்கள் எப்பொழுது முடிவு செய்யப்படும் தெரியுமா? அவருடைய இறுதி காரியங்களை வைத்துத்தான். சாகின்ற வரை அவர் இஸ்லாத்திலே மரணிக்கணும். அத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். அது வரைக்கும் முஸ்லிமா இருந்தாரு. இறக்கின்ற பொழுது இஸ்லாத்தில் இருந்தாரா? அவரு தன்னை தானே தீ வச்சு கொடுத்து என்ன செஞ்சார்? தன்னை தானே என்ன செஞ்சாரு? தற்கொலை செய்து கொண்டு என்ன செஞ்சாரு? அங்க இறந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இறுதி எப்படி இருக்குது? இஸ்லாத்திற்குள் வருவது பெருசல்ல. இன்னைக்கு இஸ்லாத்திற்குள் வந்த நபர்களை பாருங்க. நம்ம கேட் ஸ்டீவன்ஸ் சொல்றோமா இல்லையா? யூசுப் இஸ்லாம் வந்தாரு, வந்தோடனே சொன்னோம் இஸ்லாத்தில் சொல்லி. அவர் எதை வெறுத்து விட்டு மன நிம்மதிக்காண்டி இஸ்லாத்தை வந்தாரோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த 2009 மேல மீண்டும் என்ன செஞ்சாரு? அவரு கித்தாரை தூக்கிட்டு என்ன செஞ்சாரு? வாசித்து கொண்டு இருக்கிறத பாக்கிறோம். அப்ப எப்படி இது நாள் வரைக்கும் இஸ்லாத்தை ஒழுங்கா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோமா இல்லையா? இஸ்லாத்துல இருந்து கொண்டு, ஆனா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் இருப்பது பெருசல்ல, ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக நுழைந்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஏஆர் ரஹ்மான் இருக்கத்தான் செய்யறாரு, தலையில ஒதுக்கி வச்சு கொண்டாடுறோமா? ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்களா, வருஷம் இஸ்லாத்தில் பிரபலியமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று செய்வாங்க. அவுட்லுக்ல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல ஏஆர் ரஹ்மான் இருப்பாரு. பார்த்து இஸ்லாத்துல இவரெல்லாம் பிரபலியமானவர்களா. அப்ப எந்த அளவுக்கு பிரபலியமாகிறது பெருசல்ல. அட முழுமையா இஸ்லாத்துல இருக்கிறானா? அதுதான் முக்கியம். அல்லாஹ் அதைத்தான் விரும்புறான். இஸ்லாத்திற்குள் வந்துட்டு இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் வழிதவறி செய்யறத பார்க்கிறோம். 4 மாசம் இருப்பாங்க, 5ஆவது மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் எதை விட்டு திரும்பி வந்தாலும் மீண்டும் அதே பாதைக்கு போறத பார்க்கிறோம். என்னப்பா இல்ல எல்லாம் ரைட்டு தான், இருக்க முடியல அப்படின்னு சொல்ல போற பார்க்கிறோம். எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்திற்குள் வர்றாங்க, வரவேற்க வேண்டியது. ஆனால் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் வெற்றி. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருப்பான். சில பேர் இங்க வச்சிருப்பான், சில பேர் அங்க வச்சிருப்பான். நேற்று வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா இந்து மதத்தை பின்பற்றினாரு, இன்னைக்கு அல்லாஹ் மாத்தினா. நாளைக்கு என்ன நிலைமை யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துல இருக்கிறோம், நாளைக்கு என்ன நிலைமை அது யாருக்கும் தெரியாது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் எத்தனையோ சஹாபாக்களை பார்க்கிறோம்.
இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள் வருவார்களா என்று நாம் என்ன செஞ்சோம், நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவர்கள்லாம் பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அவர்களுக்கு பிறகு உள்ள காலகட்டத்திலும் இஸ்லாத்தை ரொம்ப பிடித்தவர்களாக, இஸ்லாத்தை பிடித்து அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்த எத்தனை சஹாபாக்களை பார்க்கலாம். உஹது போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொன்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். ஹம்சா அவங்க எப்படிப்பட்டவங்க, ஆனா அவர்களை கொன்ற வகுசி எப்படிப்பட்ட ஆளு, ரொம்ப இஸ்லாத்துல அவர்களோட அடிமையா இருந்தாங்க. தன்னுடைய விடுதலைக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொல்றாங்க. கொன்றதற்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்படுது. அது வரைக்கும் எப்படித்தான் இருக்கிறாங்க, இஸ்லாத்திற்குள் வரல. அல்லாஹ் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, இஸ்லாத்துக்கு அவங்க வரல. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உள்ள நுழைகின்ற பொழுது பார்க்கறாங்க, ஆஹா நாம இருந்தன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லி சிரியாவுக்கு ஓடிடுறாரு. சிரியாவுக்கு ஓடணுன்னு சொன்னா சிரியா அப்போ அங்க இஸ்லாம் ரொம்ப பிரபலியமான இல்ல. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால மக்காவை சுற்றி உள்ள எந்தெந்த பகுதிகள் இருக்கின்றதோ, எந்தெந்த நாடுகள் இருக்கின்றதோ அத்தனை நாட்டினுடைய தலைவர்களுக்கும் கிளி ஏற்படுது. ஏன், முகமது ரொம்ப பலம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காண்டி எல்லா திசைகளுக்கும் சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒரு குழு என்ன செய்யறாங்க, அப்துல்லா அவருடைய தலைமையில் ஒரு குழு சிரியாவுக்கு போகுது. சிரியாவுக்கு போன உடனே ஆளை பார்த்துக்கிட்டாங்க, வகுசி இவர் தான் சொல்லி என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதற்கு பின்னால் அவர் அப்ப இஸ்லாத்தை பார்க்கிறாரு, படிக்கிறாரு. இஸ்லாத்திற்குள் வருவதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனால் வந்தா என்ன நிலைமை, அப்ப அவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்களை சந்திங்க, கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை மன்னிப்பாங்க என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. மக்காவுக்கு வர்றாங்க, மதீனாக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க, கதீம் து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போன உடனே என்னன்னு தெரியுமா, ஃபலம்மா ரஆனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்த உடனே கால, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அன்த வஹ்ஷி, நீ தானே வஹ்ஷி என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்த உடனே கேட்டார்கள். கால, நான் சொன்னேன், ஆமா நான் தான் வஹ்ஷி என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தானே ஹம்சாவை கொன்ன, ஆமா நான் தான் கொன்ன என்று சொன்னதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல் தஸ்ததீஉ அன் துகய்யப வஜ்ஹ அன்னி, உன்னுடைய முகத்தை என்னை விட்டு நீ திசை திருப்பி விடு, என் முகத்துல நீ முழிக்க வேண்டாம். நீ ஒன்னு அல்லாஹ் தஆலா மன்னிச்சு, நீ அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிடுவான். ஆனால் எனக்கு நீ முன்னால் வந்தா என்று சொன்னால் உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே என்னுடைய அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகத்திற்கு வருகின்றார்கள். உன்னுடைய முகத்தை நீ திசை திருப்பி விடு, எங்கேயாவது கொண்டு போயிரு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வர்றது யாரா நம்புவோமா? அது வரைக்கும் இஸ்லாத்தினுடைய விரோதியா இருந்தாரு. ஹம்சா அவங்களை கொண்டாங்க, அசதுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று போற்றக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொன்ற வஹ்ஷியை அல்லாஹ் இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தான். அவர்களை கொல்ல தூண்டிய ஹிந்தாவை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களா, அவன் யார நாடுறான்னு அவங்க கொண்டு வருவான். அதற்கு அவர்கள் செய்த பரிகாரம் என்ன தெரியுமா, நாம ஹம்சாவை கொன்னுட்டோம், கண்டிப்பாக இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் முசைலமா என்பவன் தன்னை நபி என்று வாதிட்டான். அவனை கொல்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆள் அனுப்புகின்றார்கள். அந்த படையில இவங்க போறாங்க. போய் அந்த முசைலமாவை என்ன செய்யறாங்க, கொலை செய்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்திலே நிற்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், கொண்டு மாத்தினான். வஹ்ஷிய மாத்தினா, ஹிந்தாவை மாத்தினா, ஏன் உமர் அவர்களை மாற்றலையா? உமர் அவங்க எப்படிப்பட்டவங்க, உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களை கொலை செய்வதற்காண்டி வாளை தூக்கிட்டு போனாங்க. போற வழியில ஒரு ஆள் நிறுத்துறாரு, என்னப்பா நீ எங்க வாளை தூக்கிட்டு ரொம்ப வீரவசமா போறிய, எங்க போற? இந்த முகமதை கொல்றதுக்கு போறேன். முகமது கொல்றதுக்கு போறியா? உன் வீட்டை போய் முதல்ல போய் பாரியா, உன் வீட்டில உன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்திருக்குது, ஏன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்திருக்கா? வீட்டுக்கு போறாங்க. போனா அங்க திருமுறையனுடைய வசனம் ஓதப்படுது, காது கொடுத்து கேட்கிறாங்க. இறுதியில் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா உமர் அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான். வாழோடு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பதற்கு போறாங்க. போன உடனே அங்க பாக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபிஸல்லாம் சொல்றாங்க, அவர் சண்டைக்கு வந்தா நாம சண்டை போடுவோம், சமாதானத்துக்கு சமாதானமா போயிருவோம். உள்ள நுழையிறாங்க, எந்த பேச்சுமே பேசல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ் மாற்றலையா? கொல்ல வந்தவர்கள் அல்லாஹ் மாத்தினா.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டன அபூ தாலிப் போங்க, அவங்க அப்துல் முத்தலிப் போங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, நேர்வழி கொடுக்கல. இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள் அபூ சுஃபியான் 1 வருட பகை 2 வருட பகை இல்ல, 20 வருடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவர்களிடத்திலே போரிட்டு எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அபூ சுஃபியானை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தான் என்று சொன்னால், இப்படி உள்ளவர்களை இப்படி மாத்துவான், இஸ்லாத்தில் உள்ளவர்களை நாளைக்கு மரணிக்கின்ற பொழுது எப்படி மாத்துவான்? எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்ப இன்றைய காலத்தில் இஸ்லாத்தில் இருப்பது பெருசல்ல, இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிரபலியங்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க, எத்தனையோ அடையாளம் தெரியாத நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து கொண்டு வருகின்றார்கள். படையெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்போம். ஆனால் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் இறுதி வரைக்கும் வெற்றி கிடைக்குமே தவிர, நாம் இஸ்லாத்தில் இறுதி வரைக்கும் இல்லை என்று சொன்னால் வெள்ளது கரைத்த நீர் போறதான் கடைசியில் என்ன ஆயிருவோம், அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி போட்டுருவான். அது நடக்கும். அப்ப இஸ்லாத்திற்குள் வருவது பெரிய விஷயம் அல்ல. யுவன் சங்கர் ராஜா வரட்டும், இளையராஜா வரட்டும், யார் வந்தாலும் சரிதான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லோருக்கும் கதவை திறந்து கொண்டுதான் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எப்படி வேண்டுமானால் இன்னைக்கு திரைத்துறையில பார்க்கலாம், பெயர் தாங்கி முஸ்லீம்கள் எத்தனையோ இருக்கு தானே செய்யறாங்க. ஏஆர் ரஹ்மானை பார்க்கிறோம், நாசருங்கிற ஒரு ஆளை பார்க்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். எப்போ அட நீ முருகனை வணங்கி கொண்டு சினிமா வணங்கினா மட்டும் அது தொழில் துறைங்கிறக்காண்டி அல்லாஹ் தஆலா விட்டுருவானா? கண்டிப்பா கிடையாது. அப்ப இஸ்லாத்திற்குள் வருவது பெரிதல்ல, இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எதை சொன்னார்களோ, எதை செய்து காட்டினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் கூற்றுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நபர்களும் அமைத்துக் கொண்டு செயல்களை பிற்படுத்தாமல் இஸ்லாத்திற்காண்டி வாழ்ந்து இஸ்லாத்திற்காண்டி மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி புரிவனாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.